ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி பெருமாளை 5 வாரம் 7 வாரம் 11 வாரம் சொல்லிட்டு ஆன்லைன்லேயே தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு போய் பார்க்கணும். இல்லை ஒரு தடவை தரிசனத்துக்கு போகிறப்பவே 2-3 தடவை சாமி தரிசனம் பார்த்துடணும். அதுவும் ஒரே மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து ஒரே ஆதார்லேயே நம்ம புக் பண்ணிட்டு போகணும். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணாலும் கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவோட வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த டிக்கெட் டிடிடி ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். போர்ட்டல் ttdevastanams.ap.gov.in. இது உங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் கூகுளில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் நீங்கள் என்ட்ரு பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணால் மொபைல் நம்பர் கேட்கும், கீழே கெட் ஓடிபி இருக்கும். மொபைல் நம்பர் டைப் பண்ணி கெட் ஓடிபி கிளிக் பண்ணால் ஓடிபி வரும். அதை டைப் செய்து லாகின் செய்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த டிக்கெட் போர்ட்டலையும் ஒர்க் ஆகுது, ஆப்லேயும் ஒர்க் ஆகுது. இருந்தாலும் போர்ட்டலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ லாகின் ஆனால் சேவா ஆர்ஜித சேவாவில் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் கிளிக் பண்ணால் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகும். இதோட ரூல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆதார் வச்சு மட்டும்தான் டிக்கெட் புக் பண்ண முடியும். ஒரு நம்பர் லாகின்லேருந்து கல்யாணச்சம் இப்போ நீங்கள் ஒரு தடவை புக் பண்ணிட்டீங்க 1000 ரூபாய் கொடுத்து, பேமெண்ட் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கல்யாணச்சம் போட்டுக்கலாம். அந்த பேமெண்ட்லாம் முடித்ததுக்கப்புறம் 2 ஊஞ்சல் சேவா போட்டுக்கலாம். அந்த பேமெண்ட் முடித்ததுக்கப்புறம் சகசர தீப அலங்கார சேவா போட்டுக்கலாம் 2. அந்த மாதிரி கல்யாணச்சம்னா 1 போட்டுக்கலாம் அட் அ டைம். மீதி 3 சேவாவும் ஒரு டிக்கெட்லனா 2 டிக்கெட் அட் அ டைம் போட்டுக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அதே மொபைல் நம்பர்லேருந்தே அதே ஆதார்லேயே நீங்கள் அடுத்தடுத்த நாட்களுக்கோ இல்லை அடுத்தடுத்த வாரத்துக்கோ நீங்கள் ஒரு மாதத்தில் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டில் 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் போகிற குழந்தைய இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். இந்த டிக்கெட்டில் சேவா நம்ம டிவிலையோ இல்லைனா யூடியூப் சேனல்லே தான் பார்ப்போம். எஸ்பிஎஸ் சேனல் அது ஆப்ஷனல் தான், நமக்கு தேவைன்னா பார்த்துக்கலாம். திருப்பதி பெருமாளோட மூலவர் தரிசனத்துக்கு இந்த டிக்கெட்டில் அலோ பண்ணுவாங்க. 300 ரூபாய் தரிசனம் வழியாக நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இந்த டிக்கெட்டில் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த டிக்கெட் இப்போ காலையில் ஓப்பன் ஆன ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா கம்ப்ளீட்டாக புக் ஆகிடுச்சு. அடுத்து 300 ரூபாய் தரிசன டிக்கெட் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுற அந்த ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில டேட்டுக்கெலாம் புக் பண்ணுறப்போ ஸ்லாட் சீக்கிரமாக புக் ஆகிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு பொறுமையாக டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பைசா பார்த்தீங்கன்னா 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு டிக்கெட்டுக்கு. ஆனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக நீங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க மே மாதத்துக்கு உண்டானது. நீங்கள் அந்த டைமில் தான் உட்காந்து புக்கிங் பண்ணணுன்ட்டு இல்லை. சேவா புக்கிங்கில் நீங்கள் மாதத்தோடதில் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சேவா டிக்கெட் ஒரு தடவை புக் பண்ணால் 1 வருஷத்துக்கு தர்ஷன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு தடவை அலோ பண்ணுவாங்க. அதுக்காக நீங்கள் 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஓரளவுக்கு நீங்கள் 3 மாதத்துக்குள்ளார சாமி தரிசனம் பார்த்துருவீங்க அப்படின்னா மட்டும் அந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணி தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இல்லை எப்போ போகிறீங்களோ நீங்கள் அப்போ புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில டைம் 6 மாதத்துக்கு முன்னாடி கூட அந்த அவைல் தர்ஷன்ட்டு ஒரு லிங்க் இருக்கும். நம்ம சேவா டிக்கெட் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தா அது சில டைம் இருக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக 1 இயர் இந்த டிக்கெட்டுக்கு வேலிடிட்டி உண்டு தான். சேவா டிக்கெட் புக் பண்ணால் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம சீக்கிரமாக தரிசன டிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். பொறுமையாக நீங்கள் ரிலாக்ஸ்டாக சேவா டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் மாதம் ஃபுல்லாகவே. தரிசன டிக்கெட் தான் ஓரளவுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட்லாம் தீர்ந்து முடிச்சிருச்சு அப்படின்னாலே அடுத்தது எல்லாம் இந்த டிக்கெட்டுக்கு தான் எய்ம் பண்ணுவாங்க. அதுவும் மே மாதம் லீவுங்கிறதுனால புக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அடுத்து இந்த டிக்கெட்டுக்கு தான் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பொறுமையாக ஓரளவுக்கு பண்ணிக்கலாம். அதாவது புக்கிங் ஓப்பன் ஆகிறப்பவே புக் பண்ணிக்கிட்டால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா டைம் ஸ்லாட் நமக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சில டைம் திருமலாலாம் இப்போல்லாம் டைம் ஸ்லாட் படி தான் விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இருக்கும்போதே நம்ம புக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கலாம். மே மாதத்தில் வேறு எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண போகிறதானாலும் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டே நீங்கள் மறுபடியும் அடுத்த நாட்களுக்கு கூட புக் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வாரத்துக்கு கூட புக் பண்ணிக்கலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணிட்டு முடியுமா அப்படின்னா அதுவும் முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சேவா டிக்கெட் நம்ம புக் பண்ணுறப்போ ஃபோட்டோ கேட்காது. சேவா டிக்கெட் ஒன்ஸ் பேமெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இம்மிடியட்டாக இப்போ அவைலபிலிட்டி இருக்கிறதுனால பாப்பா வரும், டு யூ வாண்ட் டு புக் தர்ஷன் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷன் அதை கிளிக் பண்ணி எஸ் கொடுத்து தர்ஷனா டேட்டும் ஸ்லாட்டும் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே கொடுக்குறப்ப ஃபோட்டோ கேட்கும். இந்த டிக்கெட்டுக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதனால் முதல்ல நீங்கள் ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மொபைல்லையே ஆதாரை ஃபோட்டோ இருக்கிற பக்கமாக பிடிச்சி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கிற மொபைலெல்லாம் ஈஸியாக ரீசைஸ் ஆப்ஷன் இருக்குது.
1 MBக்கு கீழே ரீசைஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். இன்கேஸ் அப்லோட் பண்ணுறப்போ ஆப்பில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் போர்ட்டலில் ட்ரை பண்ணுங்கள். போர்ட்டலில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் அந்த ப்ரௌசரை விட்டுட்டு இன்னொரு ப்ரௌசரில் ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி போர்ட்டலில் உங்களுக்கு அப்லோட் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போல்லாம் ஆப்பில் புக் பண்ணாலுமே இந்த டிக்கெட் ஈஸியாக புக் ஆகுது. சில டைம் நீங்கள் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவைல் தர்ஷன் லிங்க் இல்லை அப்படின்னா அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து போர்ட்டலில் செக் பண்ணி பாருங்கள், அங்கே இருக்கும். அங்கேயும் இல்லை அப்படின்னா டிடிடி கஸ்டமர் கேருக்கோ இல்லைனா ஹெல்ப் டெஸ்க்குக்கோ மெயில் போட்டு தான் நீங்கள் கேட்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கல்யாணோற்சவம் இந்த டிக்கெட்டில் புக் பண்ண இப்போ 2 பேருக்குலாம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கல்யாணோற்சவம் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு லட்டோட சேர்த்து ப்ளவுஸ் பிட்டும் உத்தரியமும் கொடுப்பாங்க. எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா லட்டு கவுண்டரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இதுக்குன்னு பில்டிங் இதுக்குன்னு கவுண்டர் இருக்குது. ஆன்லைன் கல்யாணோற்சவம் டிக்கெட் ஹோல்டர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் நின்று வாங்கிக்கலாம் ப்ளவுஸ் பிட்டும் உத்தரியமும். மீதி 3 சேவாக்கும், அதாவது ஊஞ்சல் சேவாக்கெல்லாம் லட்டு மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மே 1 நீங்கள் தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா ஏப்ரலில் சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. 4 சேவா இருக்கும். கல்யாணோற்சவம்னா ஒரு தடவை 1000 ரூபாய் கொடுத்து புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த கல்யாணோற்சவம் போட்டுக்கலாம். ஊஞ்சல் சேவானா 2 டிக்கெட் மேக்ஸிமம் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் மே 1 தரிசன டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா ஏப்ரலில் போட்டிங்கன்னா தரிசன டேட் காமிக்கும் உங்களுக்கு மே 1 இதே நீங்கள் சேவாவே ஏப்ரல் 1 தான் போடுறீங்க அப்படின்னா 1 அவைலபிலிட்டி தரிசன டிக்கெட்டில் காமிக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது டிக்கெட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, அதனால் நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சோ இல்லை கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா இந்த தரிசன டிக்கெட் இருக்குதுன்னா எப்போவுமே சேவா டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு தடவை இதே மாதிரி நீங்கள் தரிசன டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கா உங்களுக்கு விருப்பப்பட்ட நாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு புக் பண்ணிக்கோங்க. சில டைம் கல்யாணோற்சவம் சேவா டிக்கெட் புக் ஆகிடும். ஆனால் தரிசன டிக்கெட் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு ஒரே ஒரு ஸ்லாட் இருக்கும், 4 மணிக்கு ஒரே ஒரு ஸ்லாட் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் 2 டிக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் புக் பண்ணிக்க முடியுதுன்னா கல்யாணோற்சவம் டிக்கெட் புக் பண்ணால் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ அந்த ஸ்லாட்டில் குறைஞ்சது 2 டிக்கெட்டாச்சும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புக் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணோற்சவம் இதுக்குண்டான தரிசன டிக்கெட் பாருங்கள். இப்போது ஒரு டிக்கெட் இருக்குது ஆனால் புக் ஆகாது. ஏன் புக் ஆகாது அப்படின்னா கல்யாணோற்சவம் புக் பண்ணுறப்போ தரிசன டிக்கெட்டில் ஸ்லாட்டில் ஒரே ஸ்லாட்டில் மினிமம் 2 டிக்கெட் இருக்கணும். இங்கே ஒரு டிக்கெட் அங்கே ஒரு டிக்கெட் இருக்குது வேறு ஸ்லாட்டில் அப்படின்னா அந்த மாதிரி கூட புக் ஆகாது. பட் இப்போ உங்களுக்கு டிக்கெட் அவைலபிளாக இருக்கிறதுனால ஈஸியாக புக் ஆகும். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழித்து தீர்ற மாதிரிலாம் வருது அப்படின்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு வேளை சேவா டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க தரிசன டிக்கெட் இல்லை அப்படின்னா கூட இந்த சேவா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 1 இயர் வேலிடிட்டி உண்டு. அதை யூஸ் பண்ணி ஒரு தடவை தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கோம். இருந்தாலும் ஒரு 6 மாதத்துக்குள்ளார நீங்கள் தரிசன டிக்கெட் யூஸ் பண்ணிவிடுங்க. சில டைம் அந்த அவைல் தர்ஷன் லிங்க் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சேவா டிக்கெட்லாம் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த மாதத்துக்கு கூட நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அப்போ எங்கே போய் பார்த்து நம்ம லாகின் செய்து புக் பண்ணிக்கணும் அப்படின்னா அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே அவைல் தர்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அடுத்த மாதம் கூட நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதனால தான் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக அந்த டிக்கெட்டை நீங்கள் புக்கிங் ப்ராசஸ் எல்லாம் ஆதார் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் முடிச்சுக்கலாம். 300 தரிசன டிக்கெட் மாதிரி ஆன் டைம்லேயே எல்லாம் செய்யணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட்டு நமக்கு புக்கிங் ஓப்பன் ஆகிறப்ப லாகின் செய்த அதே மொபைல் நம்பரில் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணி அங்கே அவைல் தர்ஷன் இருக்கும். செலக்ட் பண்ணி டேட்டும் ஸ்லாட்டும் செலக்ட் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் போதும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொண்டதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த புக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த டிக்கெட்டில் எந்த தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும் நீங்கள் யூபிஐயில் பே பண்ணிங்கன்னா இன்கேஸ் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அந்த பணம் 1 டேக்குள்ளார ரிட்டர்ன் ஆகிடும். கார்டு பேமெண்ட்லேயோ இல்லை நெட் பேங்கிங்லேயோ பே பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகலை நம்ம டிக்கெட் அப்படின்னா அந்த பணம் 3லேருந்து 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளார ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஆகிடும். ஒன்ஸ் நம்ம புக் பண்ணிட்ட பிறகு எந்த தரிசன டிக்கெட்டையும் கேன்சல் பண்ண முடியாது. விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில் டொனேஷன் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 1 இயர் டைம் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்டுக்கு மட்டும்தான் ரீஷெடியூலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்க. வேறு எந்த தரிசன டிக்கெட்டுக்கும் ரீஷெடியூல் ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஈஸியாக நீங்கள் ஒரே மொபைல் நம்பரில் லாகின் செய்து ஒரே ஆதாரில் அடுத்தடுத்த நாட்களுக்கு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை அடுத்தடுத்த வாரத்துக்கு கூட இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 300 ரூபா தரிசனம் வழியாக போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸ்லாட் நீங்கள் இருக்கும்போதே ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டு மட்டும்தான் 300 ரூபா தரிசன டிக்கெட்டை 300 ரூபா கொடுக்கணும். இது 500 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும்.
அதே 300 தரிசனம் வழியாக தான் மூலவர் பெருமாளை பார்க்கறதுக்கு 100% இந்த டிக்கெட்டில் அலோவ் பண்ணுவாங்க. ஜெயன் விஜயன் வரைக்கும். சேவா வர்ச்சுவல் சேவா அப்படிங்கிறது அது நம்மளோட இஷ்டம்தான். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கலாம். தினமுமே நடக்கும் அந்த டிக்கெட்டை, அந்த சேவாக்கள்லாம். ஸோ நம்ம ஆன்லைனில் கூட நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண போகிறீங்க வர்ச்சுவல் சேவாவில் அப்படின்னா தரிசன லிங்க் அக்காமடேஷன் லிங்க் உங்களுக்கு எனேபிள் ஆகாது. அதுவும் திருமலாவில் புக் பண்ணுறம்போது மினிமம் 2 பேருக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணால் தான் உங்களுக்கு புக் அக்காமடேஷன் லிங்க்கே எனேபிள் ஆகும். கீழ்த்திருப்பதிக்கு அக்காமடேஷன் புக் பண்ணுறப்போ தரிசன டிக்கெட் இருக்கணும் இல்லைங்கிறது ஆப்ஷன் இல்லை. ஸோ நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஏதாவது ஒரு மொபைல் நம்பரை லாகின் செய்து லொக்கேஷனில் திருப்பதி சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். பட் திருமலாவுக்கு இப்போ போன மாதத்துக்கு பேஸ் பண்ணி சொல்கிறேன், 2 பேருக்காச்சும் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் தான் புக் அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அதன் மூலமாக நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ண அந்த நாளையோ இல்லை அதுக்கு முதல் நாளையோ ரூம் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் திருமலாக்கு. ஸோ தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். புக்கிங்க்கு தரிசனம் பொறுத்த வரைக்கும் 300 தரிசனம் வழியாக அலோவ் பண்ணுவாங்க. வேஷ்டி மஸ்ட், ஜென்ஸுக்கு ஷர்ட் டிஷர்ட்லாம் போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சுடிதார் இருந்தால் போட்டிருந்தால் துப்பட்டா மஸ்ட், சாரீ கட்டிக்கலாம். இந்த டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க, ஆஃப்லைனில் கொடுக்கறது கிடையாது. அண்ட் வேறு எந்த விதத்துலையும் கொடுக்கறது கிடையாது. இப்போ 300 தரிசன டிக்கெட்னா பஸ் டிக்கெட்டோடு சேர்த்து புக் பண்ணக்கூடிய ஏபிஎஸ்ஆர்டிசிலெலாம் கொடுப்பாங்க. பட் இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் இதில் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆர்ஜித சேவா டிக்கெட் காலையில் ஓப்பன் ஆனது கம்ப்ளீட்டாக புக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு டிக்கெட் இருக்குது, புக் பண்ணிக்கோங்க. இந்த புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாளைக்கு 3 புக்கிங் இருக்குது. அங்க பிரதட்சணம், ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், சீனியர் சிட்டிசன் டிக்கெட். 24ஆம் தேதி 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு திருமலாக்கும் திருச்சானூருக்கும் ஸ்பெஷல் எடி தர்ஷன் டிக்கெட், மத்தியானம் 3 மணிக்கு ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங். 27ஆம் தேதி வாலண்டியர் சேவாக்கு உண்டான புக்கிங் இருக்குது. டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் 27/8/9 இந்த டேட்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். எப்போ வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். டோனார் தர்ஷன் புக்கிங் பற்றின அப்டேட்டும் கொடுப்பாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். அங்க பிரதட்சணம் புக்கிங் ஈஸியாக எப்படி கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு புக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோவும் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். புக்கிங்க்கு முன்னாடி எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். 300 தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும், ஒரு தடவைக்கு மேலே சுவாமி தரிசனம் பார்க்கணும் திருப்பதிக்கு போகிறப்போ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.